பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு இரட்சகரின் பாடுகளையும் மரணத்தையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நம்மை தொடுகிறது. அவருடைய ரட்சிக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை நம்மை தொடுகிறது, நம்மை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசு கிறிஸ்து கடந்து போன பாதையில அவர் இந்த பூமியில் வந்து பாடுபடுவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசையா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு துல்லியமான தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறார். அதில் என்ன, தேவகுமாரன் பாடுகள் வழியே கடந்து போகும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய உருவம் தோற்றம் எப்படி இருக்கும் என்று துல்லியமான ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். ஏசையா தீர்க்கனின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். Isaiah 53:2-3 For he shall grow before him as a tender plant, and as a root out of dry ground. He has no form or comeliness, and when we see him, there is no beauty that we should desire him. He is despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief. And we hid as it were our faces from him. He was despised, and we did not esteem him. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அவரை காட்டி கொடுக்கப்படும் இரவிலே அன்று அவர் மனம் வேதனையோடு ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய மனத்தில் இருந்த அழுத்தம், வியாகுலம், வேதனை, அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வேர்வையாய் வெளிவருகிறது. இவ்வளோ பெரிய பாடுகளினுடைய கடந்து போவதற்காக அவர் தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பாடுகள் அவருடைய மனதை காயப்படுத்தினது, சரீரத்தை காயப்படுத்தினது, ஆவியை காயப்படுத்தினது, அவருடைய ஆத்மாவையோ மரணத்திலே ஊற்ற வைத்தது. பாருங்கள், அன்று இரவு முழுவதும் அவரை அடித்து நொறுக்குகிறார்கள். அவருடைய தாடி முடியை பிடுங்குகிறார்கள். அவருடைய தலையிலே கோலால் அடிக்கிறார்கள். முள்முடியை சூடுகிறார்கள். கன்னத்தில் அறைகிறார்கள், குட்டுகிறார்கள், தூஷிக்கிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருக்கு நியாயாதிபதியே அவர் நீதிமான் என்று சொல்லும் பொழுது அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். அவரை துளி கூட அவர்கள் விரும்பவும் இல்லை. அவரை துச்சமாய் தூக்கி வீசுகிறார்கள். அந்த காட்சியை இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் உடலெல்லாம் காயம், மனதிலே தன் சொந்த ஜனங்கள் தன்னை நிராகரிக்கிறது நாள் வருகிற காயங்கள், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் செய்கிற அட்டூழியங்களை அவரால் சகித்து கொண்டு நிற்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததாம். அவருடைய உடலெல்லாம் உழப்பட்ட நிலத்தைப் போல் இருந்ததாம். எல்லா பக்கத்திலும் இரத்தம், கண்களில் பார்வை மங்கும் அளவுக்கு காயங்கள்.
எல்லாவற்றையும் அவர் சகித்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒருவரும் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அந்த கேடடைந்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அத்தனை கொடூரமான மரணத்திற்குள் அவர் நுழைந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், என் பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், அவர்கள் வியாதிகள் சுகமடைய வேண்டும், அவர்கள் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாவற்றையும் சகித்தார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது 2 காரியங்கள் நம் இருதயத்தை நிரப்பட்டும். ஒன்று, தேவன் தம் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன் அறிவித்தபடியே நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க மனிதனாய் இறங்கி வந்து உண்மையாகவே பாடுகள் பட்டார், உண்மையாகவே வேதனைகளை சகித்தார். மறுபக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக வந்து அந்த ஆசீர்வாதம் நம்முள்ள மற்றவர்கள் வாழ்க்கையிலும் பிரவாகித்து செல்ல அவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இயேசு பிறந்தது எனக்காக, ஊழியம் செய்தது எனக்காக, பாடுகளை அடைந்தது, வேதனைகளை சகித்து மரணத்தை ருசி பார்த்தது எனக்காக, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது எனக்காக என்ற உயரிய சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்வோம். அவர்கள் வாழ்க்கையிலும் அந்த மன்னிப்பு கிடைக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையிலும் சுகம் கிடைக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய முகமும் இன்று பிரகாசம் அடைவதற்காக, அன்று உம்முடைய முகம் அந்த கேடு அடைந்தது என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய முகம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது, உம்முடைய உருவம் அருவருப்பான தோற்றத்திற்கு இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் எல்லாம் எங்களுக்காக, எங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் அழகை கொண்டு வர, சுகத்தை கொண்டு வர நீர் பட்ட பாடுகளுக்காய் நன்றி. இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பட்ட பாடுகள் இருக்கிற ஆசீர்வாதமும் வல்லமையும் இறங்கட்டும். அவர்கள் ஜீவியத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமடையட்டும். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்குள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்களை மறுபடியும் பக்கம் இழுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.